நம்மளுக்கு ஏதாவது முடியலனாலும் சரி, முதல்ல திஷ்டி சுத்தி போடுறது நம்மளோட பழக்கம். ஆமா. ஈவன் முருகருக்கு முன்னாடி அப்படி திஷ்டி சுத்தி போடுறது தான் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது என்னோட ரிசர்ச்ல கிடையாதுன்னு தெரிஞ்சது. உண்மை என்னன்னா, நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு பை சனாதன சீரிஸ். இங்க எல்லா உண்மையும் சொல்லப்படும். நம்ம அடுத்த எபிசோட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எதுக்கு கல் உப்பு முருகருக்கு கொட்டுறோம்? எதுக்கு கல் உப்பு முருகருக்கு கொட்டுறோம்? இதுதான் நம்ம அடுத்த எபிசோட் கொஸ்டின். இந்த கதையை கேளுங்க. பசங்க ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆமா, அதாட்டும் சின்ன பையனா இருக்கிற முருகன் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவரை யாரையும் கட்டுப்படுத்த முடியல. அவர் எல்லாராட்டையும் நானும் வாழணும்னு சொல்லி அவரோட ஆன்மீக வாழ்க்கையை விட்டுட்டு, நான் இதாட்டம் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறேன், நான் எல்லாராட்டம் இருக்க போறேன், நான் யுத்தத்துக்கு மட்டும் கிடையாது பிறந்தது, எனக்குன்னு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அவரு வெளியே போயிடுவாரு. யார்கிட்ட சொல்லி? மயில் கிட்ட சொல்லி. மயில் அதை கவனிச்சுட்டு கம்முன்னு இருக்கும், எதுவும் பேசாம. ஏன்னா முருகரோட பேச்சு இல்லை, வாய் திறக்காத மயில். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயத்துல பார்த்துருப்பீங்க, நம்மளை விட வாய் இல்லாத ஜீவர்கள் லைக் அனிமல்ஸோ, பேர்ட்ஸோ, பறவைகளோ, மிருகம், இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளோட வரப்போற ப்ராப்ளம் முதல்ல கணிக்கும். ஆமா, இது ப்ராப்ளம் ப்ரெடிக்ட் பண்ற நேச்சர் பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் உண்டு. இப்போ இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ஆட்டம் மயில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு முருகருக்கு வரப்போட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி. என்ன ப்ராப்ளம்? அது யுத்தமாக கூட இருக்கலாம். ஆமா, இப்போ முருகருக்கு ப்ராப்ளம் வந்தது ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு தெரியாம உடனடியா சிவனை வணங்க ஆரம்பிச்சது. மயில் சிவனை எங்க வணங்கும்? ஆமா, நம்ம மயிலாப்பூர். இதுதான் ரியல் ரீசன். முருகருக்கு வரப்போற அபாயத்தை மயில் சிவனை வணங்குறதுனால அந்த இடத்துல மயிலாப்பூர் கோயில் இருக்கு. இப்போ சிவனை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவகுரு வந்தார். என்னோட கடவுளுக்கு முருகருக்கு ஒரு அபாயம் வரப்போகுது, அதை நீங்க தான் காப்பாற்றணும் குரு, தேவகுருன்னு சொல்லி சொல்லணும். அப்போ தேவகுரு யோசிப்பார், என்ன மாதிரி அபாயமா இருக்கும், அது எப்படி சொல்றது, எப்படி யோசிக்கணும்னு சொல்லி. அப்போ மயில் இன்னொரு வார்த்தை சொல்லும், முருகர் நம்மளை விட்டு ரொம்ப நாளா விடங்கி இருக்காரு, அதனால அவரை நம்ம எப்படி வளர்த்துமோ அந்த இதெல்லாம் அவர் விட்டு போயிடுச்சு. கர்வமோ கோபமோ இல்லைன்னா அடிக்கணும்னு சொல்லிட்டு யுத்தத்துக்காக ரெடி பண்ணது அது ஃபுல்லா விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனா வெளி உலகத்துல வாழ்றாருன்னு சொல்லணும். அப்போ தேவகுரு யோசிப்பாரு, இப்போ அவரை எப்படி ரெடி பண்றது, முதல்ல அவரை வர வைக்கணும், அவருக்கு மறுபடியும் அதாட்டும் ட்ரெயின் பண்ணணும்னா முடியாத காரியம். நம்ம சொன்னா கேட்பாரான்னு சொல்லி கூட தெரியாது. நம்ம இதுக்கு காளியோட சப்போர்ட் கேட்போம் சொல்லி காளியை கூப்பிடுவாரு. காளி, இதாட்டம் நடக்குது காளி, முதல்ல உனக்கு மட்டும் சொல்லு, ஏன் எப்போ பார்த்தாலும் கோவமா இருக்க? ஆமா, நான் இருக்கிறது சுந்தர் பேன்ஸ் கல்கட்டால. கல்கட்டா சுந்தர் பேன்ஸ்ல எங்களுக்கு உங்களாட்டும் தண்ணி இருக்காது, எங்களுக்கு இருக்கிறது உப்பு தண்ணி. அதனால நாங்க உப்பு தண்ணி குடிச்சு குடிச்சு எங்க கோவம் எப்பவுமே ரெடியா இருக்கும், எங்க சுபாவமே கோப சுபாவம். அப்போ குரு யோசிப்பாரு, மயில் கிட்ட சொல்லுவாரு, மயில் நீ உடனடியா எங்க முருகர் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு அந்த சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் முருகர் வீட்டுக்கு சாப்பாடா கூப்பிட்டுட்டு அவருக்கு உப்பா போடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா உப்பு போட்டா கோவம் அதிகமாகும். இப்போ முருகர் எல்லா வீட்டுக்கும் போறாரு, எல்லா வீட்லயும் உப்பு தான் போடுறாங்க. ஒரு விருந்தாளிக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எந்த அளவுக்கு கரெக்ட்? அது முருகர் யோசிச்சு எந்த வீட்லயும் அவர் வேணாம் சொல்லாம உப்பு சாப்பிட்டுதான் இருப்பாரு. அவருக்கு அறியாமலே அவருக்கு கோபம் அதிகமாக ஆரம்பிச்சது. இப்படிதான் முருகருக்கு யுத்தத்துக்கு வரப்போற அபாயத்தை மயில் சொன்ன உடனே தேவகுருவும் காளியும் யோசிச்சு அவரை தொடாமலே அவர் யுத்தத்துக்கு ரெடி பண்ணாங்க. இதுதான் உண்மை. நம்ம அடுத்த எபிசோடான கொஸ்டின், ஏன் சிவலிங்கம் ஒரு ஐஸ் கட்டில இருக்கு? எங்க? அமர்நாத்ல. ஆமா, அமர்நாத் லிங்கம் யார் பண்ண தொடங்கினாங்க, எதுக்காக வந்தது அது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் டைரக்டர் ஸ்டார். ஆல் மை கண்டென்ட் ஷைன்ஸ் லைக் எ ஸ்டார்.